எல்லாரும் வெண்பொங்கல், மிளகு பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. மல்லி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்க சைட் டிஷ்னு கூட பெருசா சாம்பார் வரைக்கும் கூட போக தேவையில்ல. வெறும் தேங்காய் சட்னிக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. மார்னிங் டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கூட நான் இன்னைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். நீங்க 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யறதுனால செய்யலாம். நல்லா வறுத்து விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க. மல்லி பொங்கலுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போறது இந்த கிரீன் பேஸ்ட் தான். இதுக்கு மல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகா சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிக்கோங்க. எதுல அரிசி அளந்தீங்களோ அதுல இந்த கிரீன் பேஸ்ட் அளந்து ஊத்திக்கோங்க. எனக்கு கரெக்டா 1 கப் வந்துச்சு. சோ நான் இன்னைக்கு தண்ணி 3.5 கப் சேர்த்துக்க போறேன். மொத்தமா நீங்க வந்துட்டு 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வர்றப்ப மூடி போட்டு 5ல இருந்து 6 விசில் விட்டீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி மலர்ந்து நல்லாவே வெந்து வந்துடும். தளன்னு இருக்கணும். பொங்கல் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க கரண்டியில வச்சு மசிச்சாலே அழகா மசிஞ்சிடணும். தாளிப்பு கரண்டியில 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கேஷ்யூ ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு கேஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொங்கல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான மல்லி பொங்கல் ரெடி. இது நீங்க ஃபுல்லாவே நெய்ல கூட செய்யலாம். பட் திகட்டுற மாதிரி இருக்குன்றதுனால நான் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.